ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மட்டன் கார்லிக் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான 1/2 கிலோ மட்டன் சாப்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ரெட் சில்லிஸை வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிய கார்லிக், அது கொஞ்சம் அதிக குவான்டிட்டி வேணும். அதை விட கொஞ்சம் கம்மியாக இஞ்சி பொடியாக நறுக்கியது, சின்ன வெங்காயமும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு சீரகம், மிளகு, சோம்பு மூணுமே ஓரளவு ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போது மட்டன் கார்லிக் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் அந்த ஸ்பைசஸை லைட்டாக எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு, ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கோங்க. இதை லைட்டாக சாட் பண்ணிவிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, சீரகம் லைட்டாக சாட் பண்ணால் போதும், ரொம்ப வேண்டாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சில்லி பேஸ்ட் இருக்கு இல்லையா, ரெட் சில்லி பேஸ்ட், அதில் ஒரு ஹாஃப் போட்டுக்கோங்க, மீதி அப்படியே வச்சுக்கோங்க, நம்ம ஃப்ரை பண்ணும்போது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்லிக், நல்லா ஒரு 75% ஆஃப் த கார்லிக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கொஞ்சம் போட்டுக்கோங்க, பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், இதை அழகாக நம்ம மேரினேட் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் நான் கம்மியாக போடுறேன், ஏன்னா எனக்கு ரெட்டாக வரணுன்றதால நான் கம்மியாக போடுறேன். நல்லா எல்லா பீசஸ்லேயும் அந்த மசாலா போகிற மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் ஃப்ரீசர்லேயே கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம மட்டனை நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா சூடானதும் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். இது இந்த எண்ணெயில், சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம மீதி இருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம இதில் அந்த மட்டன் பீசஸ் எடுத்து போடலாம். நறுக்கின இஞ்சி, பூண்டு, வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அந்த மேரினேட் பண்ணுற மட்டன் பீசஸ் எடுத்து போடலாம். இதை நம்ம நல்லா பொருளை வதக்கி கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, மட்டன் சாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற இந்த மிளகு, சீரகம், சோம்பு இருக்கு இல்லையா, அது ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் போதும். அப்படியே போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தலையும் போட்டுடலாம். இப்போ நான் உங்களுக்கு பிளேட் பண்ணி காமிக்கிறேன். சுவையான மட்டன் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.